ஹவாரிஜ். ஹவாரிஜிகளை பற்றி சொல்கிறாரு. ஹவாரிஜ் அப்படி என்று சொன்னால் அரபில் என்னென்னா வெளியேறியவர்கள் அர்த்தம். வெளியேறியவர்கள் என்று அர்த்தம். ஹாரிஜா அப்படி என்ற சொல்லிலிருந்து தான் இந்த ஹவாரிஜ் சொல்லப்படும். அதனுடைய பன்மை வடிவம் தான் ஹவாரிஜ். ஹவாரிஜ் என்றது ஹாரிஜா என்ற சொல்லுடைய பன்மை வடிவம், ரைட்டா, ப்ளூரல். இப்போ வெளியேறியவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன் வெளியேறியவர்கள் என்று இவர்களுக்கு பேர் சூட்டப்பட்டது அப்படின்னு சொன்னால், முஸ்லிம்களில் சிறந்த முஸ்லிம்களுக்கு எதிராக ஆயுதத்தோடு வெளியேறியதனால், விளங்கிட்டா, இவர்கள் சிறந்த முஸ்லிம்களுக்கு எதிராக கிளம்பி அவர்களை விட்டு வெளிச்சென்றதனால், சிறந்த முஸ்லிம்களை விட்டு பிரிந்து அவர்களை புறக்கணித்து அவர்களை நிராகரித்து என்ன செய்கிறாங்க, இஸ்லாமிய ஆட்சி ஒன்று நிகழ்கின்ற பொழுது வெளியேறியதனால் இவங்களுக்கு என்ன பேர்? ஹவாரிஜ். ஆயுதங்கள் என்பது நீங்கள் இந்த வரைவு கணத்தில் போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி ஒரு சிறந்த இஸ்லாமிய ஆட்சி நடக்கிற நேரத்தில், யார்? சஹாபாக்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களை காஃபிர் என்று சொல்லி அவர்களை விட்டு வெளியேறியதன் காரணமாக, இவங்க சரி வர மாட்டாங்க என்று வெளியேறியதன் காரணமாக வெளியேறியவர்கள் என்ற பேர் அவங்களுக்கு என்ன செய்து வருகிறது? ஹவாரிஜ். முதலாக ஹுரூஜ். இந்த கொள்கைக்கு பேர் கொள்கையாளர்களுடைய பேர் ஹவாரிஜ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொள்கையாளர்களுடைய பேர் ஹவாரிஜ். கொள்கைக்கு பேர் ஹுரூஜ். கொள்கைக்கு பேர் என்ன? ஹுரூஜ். அப்படின்னா என்ன? வெளியேறுதல். வெளியேறுதல். எனவே ஒரு விஷயத்தை எந்த இடத்துல வச்சு புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கணும். இல்லையாண்டா விட்டு வெளியேறினால் ஹாரிஜியன் ஆகிரும். வெளியேறது தானே, விளங்கிட்டா? எப்படி இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக அந்த ஆட்சியை புறக்கணித்து, சிறந்த ஆட்சியை புறக்கணித்து வெளியேறினாங்க, வரலாறு அது. இஸ்லாமிய ஆட்சியை புறக்கணித்து வெளிக்கிளம்பி செல்வதை என்ன சொல்றது? ஹுரூஜ் அப்படின்னு சொல்றது. ரைட். இவர்களுடைய முதல் ஹுரூஜ் இஸ்லாமிய வரலாற்றில் ஆட்சியாளருக்கு எதிரான முதல் ஹுரூஜ் எப்போ நடந்தது அப்படி என்று சொன்னால் பல காரணங்கள் அதுக்கு சொல்லுவாங்க. நாங்கள் அதை எல்லாத்தையும் சேர்த்து விளங்கிக்கலாம். முதலாவது நடந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக ஹுரூஜ். முஸ்லீம், நல்லா புரிஞ்சுக்கணும், காஃபிர் இல்லை. யார் செய்வான் இந்த ஹுரூஜ் என்ற வேலையை? நம்ம இஸ்லாமிய பிரிவுகளை பற்றி படித்தா யார் முதலாக செய்வான் இதை? ரசூலுல்லாஹ்களுக்கு எதிராக வெளிக்கிளம்பியவர் யார் முதலாவது? அதாவது துல் ஹுவைசிரா அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். துல் ஹுவைசிரா அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். இவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவர் கரண்டைக்கு மேலே ட்ரெஸ் போட்டிருந்தார், தாடி வளர்த்திருந்தார், மொட்டை அடிச்சிருந்தார், காயிருல் ஐனைன் கண் சிவந்தவராக இருந்தார். என்னது? தவீலுல் ஜபஹா, அதாவது அகண்ட அரியலல் ஜபஹா, அதாவது அகண்ட நெற்றி கொண்டவராக இருந்தார். ரசூலுல்லாஹ்கிட்ட வந்தார். ரசூலுல்லாஹ்கிட்ட வந்த நேரத்தில் என்ன சொன்னாங்கடா? யா முஹம்மத் இஅதில், முஹம்மதே நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், முஹம்மதே நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். அவர் சொன்ன வார்த்தையில் எந்த தப்பும் இல்லை, அவருடைய சூரத்தில் எந்த தப்பும் இல்லை. கரண்டைக்கு மேலே சுடுத்து தாடி வளர்த்து நல்ல பெரிய அகண்ட நெற்றியோட வாராரு, விளங்கிட்டா? யா முஹம்மத் இஅதில், முஹம்மதே நேர்மையாக நடந்துக்கோங்க. ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்கன்னு சொன்னால், இல்லை மஅதில் ஃபமை அதில், நான் நேர்மையாக நடக்காது விட்டால் இப்போ யார் தான் நேர்மையாக நடப்பாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அவர் அவ்வளோதான் சொல்லிவிட்டு அவரை கடமை முடிச்சுட்டு அவர் போயிட்டார். பள்ளியில் தொழுது கண்டிக்கிறார். கடமையை முடிச்சுட்டு பள்ளியில் தொழுது கண்டிக்கிறார். ரசூலுல்லாஹ் ஒருத்தரா என்னது இவரை வெட்டுறதுக்கு அனுப்புகிறாங்க. ரசூலுல்லாஹ் இவரை முடிச்சிடணும், இவர் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பெரிய ஒரு ஃபித்னாவாக என்ன செய்யலாம், மாறலாம்னு ரசூலுல்லாஹ் கட்டளையிடுறாங்க. அப்போ ஒருத்தர் போகிறாரு, போனால் அவர் தொழுவிட்டிக்கிறார், வந்துடுறாரு. ரெண்டாவது ஆள் போகிறாரு, தொழுவிட்டிக்கிறார், வந்துடுறாரு. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அலிரல்லாங்க போங்கன்னா அவர் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் அவரை கொண்டிருந்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய சமுதாயத்தோட முதல் ஃபித்னாவும் கடைசி ஃபித்னா அதுதான். முதல் சமுதாயத்திலே இந்த சமுதாயத்துடைய முதல் ஃபித்னாவும் கடைசி ஃபித்னாவும் அதுதான். ரசூலுல்லாஹ் இதை கடைசி தான் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டுக்கு சொல்லலை. ரசூலுல்லாஹ் ஃபஸ்ட்டுக்கு இதை சொல்லலை. அப்போ அர்த்தம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஏற்கனவே தொழுகிறவங்களை கொல்ல வேண்டாம்னு சொல்லிக்கிறாங்க, தொழுகின்றவர்களை கொல்ல வேண்டாம்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இவரை ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கொல்லுங்கன்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க. சஹாபாக்கள் தொழுகிறதை பார்த்து என்ன செய்யலை, கொல்லவில்லை. அப்போ இவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிற ஆயுதம் தூக்கலை, ரசூலுல்லாஹ்களுக்கு எதிராக வெட்டுறதுக்கு கிளம்பல. ஆனால் என்ன சொன்னார்னு சொன்னால், மிக சிறந்த நபியாக இருக்கக்கூடியவர், நீதி கன்ஃபார்மாக இருக்கக்கூடியவர்கிட்ட போய் சந்தேகப்பட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் நீதியாக நடக்கலை அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். ஹவாரிஜிகள்கிட்ட உள்ள ஒரு பெரிய ஒரு சிஃபத்து என்னன்னு சொன்னால், ஒரு சின்ன விஷயத்துக்கும் ஆளை என்னது டவுன் பண்ணுற சிந்தனை போக்கு அவங்கள்ட்ட இருக்கிறன்றதை இந்த இதில் நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். இரண்டாவது, நாங்கள் சிறந்தவர்கள் மற்றவர்களை விட என்ற எண்ண போக்கு அவர்கள்ட்ட என்ன செய்யும் இருக்கும். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் விதிவிலக்கல்ல என்கின்ற செய்தி கிடைக்கிது. இன்னொன்று என்னன்னு சொன்னால், உபதேசத்தை
அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் மக்களை தஹ்ரீத் பண்ணுற மாதிரி, மக்களை தூண்டி விடுற மாதிரியான பேச்சுக்கள் என்ன செய்வார்கள், பேசுவார்கள் என்பதையெல்லாம் அங்கே இடத்துல என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஆனால் இதை இஸ்லாமிய அறிஞர்கள் ஹாரிஜியாக்களுடைய தோற்றத்தின் ஆரம்பம் என்று சொல்வது இல்லை. இதை ஹாரிஜியாக்களுடைய தோற்றத்தின் ஆரம்பம் என்று சொல்கிறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி காலத்திலே இஸ்லாமிய பிரிவுகள் வந்துட்டு அர்த்தமாயிரும். ரசூலுல்லாஹி காலத்திலேயே இஸ்லாமிய பிரிவுகள் வந்து விட்டதுன்னு அர்த்தமாயிரும். அப்படி அல்ல. ஆனால் ஹவாரிஜி இவரிலிருந்து தான் தோன்றுவார்கள் என்று ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. இன்ன மின் தி ஹாதர் ரஜுல், இந்த மனிதருடைய பரம்பரையில் இந்த சிந்தனை போக்கு அதை விதைக்கும். இந்த சிந்தனை போக்கு ஹவாரிஜிகளை உருவாக்கும். இவன் பரம்பரையில் என்ன செய்வார்கள், இப்படி ஒரு சமுதாயம் உருவாகுவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அந்த பண்புகளை நம்ம பின்னால பார்ப்போம். இது முதல் விஷயம். தோற்றத்தில் இரண்டாவது ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய காலம். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டது நிச்சயமாக உஸ்மான் ரதியல்லாஹு ஒரு ஆட்சியாளரை கொல்றாங்கன்னு சொன்னா, அதுவும் சிறந்த ஒரு நபித்தோழரை கொல்றாங்கன்னா, இது நிச்சயமாக யாருடைய குணம், குருஷ், ஆட்சியாளருக்கு எதிராக விலக்கிளம்பி செல்லுது. சந்தேகப்படுறவங்களை கொண்டா கூட ஒரு பகுதி என்றலாம். இது யாரை கொன்றது, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்கின்ற அளவுக்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. எனவே ஹாரிஜியாக்களுடைய எஃபெக்ட் அங்கேயும் என்ன செய்யுது, அவங்க எங்கிருந்து வந்தாங்க, ஈஜிப்ட்லேருந்து கூஃபாலேருந்து வந்தவங்க. என்னங்கிட்டா அப்போ ஹாரிஜியாக்களுடைய எஃபெக்ட் எங்கே விளங்குது, எஃபெக்ட் உஸ்மான் ரதியல்லாஹு காலத்தில் குரூஜ் வெளிப்பட்டிருக்குது. இங்கேயும் புரிஞ்சுக்கிறோன்னு ஹாரிஜியாக்கள் இல்லை, ஆனால் என்ன இருந்தது, குரூஜ் உண்டு. அந்த அகீதா என்ன செஞ்சது, உருவாயிச்சு. மூன்றாவது, அலி ரதியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் தெளிவாக என்ன செய்யுது, ஹவாரிஜிகள் உருவாகிறார்கள். பாருங்க, சிந்தனை இருக்குது, குரூஜ் அமைப்பு இல்லை. அலி ரதியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் தான் ரசூலுல்லாஹி இந்த பரம்பரையில் உருவாகுவார்கள் சொன்னாங்களே, அந்த டீம் அப்படியே உருவாகுது. அலி ரதியல்லாஹு காலத்தில் எப்போண்டா, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரதியல்லாஹு அன்ஹுக்கும் சிஃபின் யுத்தம் நடக்குது. சிஃபின் யுத்தம் நடக்கிற நேரத்தில் ஒரு தீர்வுக்கு வராங்க, ஒரு தீர்வுக்கு வராங்க. அந்த தீர்வு என்னன்னு சொன்னால், இங்கே உள்ளவரும் அங்கே உள்ளவரும் நடுநிலை வகிச்சு பிரச்சனையை என்ன செஞ்சிடுறது, முடிச்சிடுறது. இதுக்கு சொல்கிறது தஹ்கீம் உண்டு. தஹ்கீம், இந்த நடுநிலை வகித்து பிரச்சனையை முடிக்கிற இந்த கட்டம் வந்த உடனேயே ஒரு பிரிவினர், அவங்க யாரும் சஹாபாக்கள் அல்ல, சஹாபாக்கள் யாரும் வெளியே, தாபீன்களில் ஒரு பிரிவினர், மார்க்க அறிவு குறைந்த, மார்க்க விளக்கம் குறைந்த ஒரு பிரிவினர் இதை எதிர்க்கிறாங்க. எப்படி நீங்கள் என்ன செய்யலாம், இந்த முடிவுக்கு வரலாம், குர்ஆனும் சுன்னாவும் தான் தீர்ப்பு சொல்லணும், அல்லாஹ்வுடைய வஹி தான் தீர்ப்பு சொல்லணும், நீங்கள் ரெண்டு பேரும் எடுக்கிற முடிவு எப்படி தீர்ப்பாகும். அவங்க வச்ச ஃபர்ஸ்ட் வாதம் அதுதான், நீங்கள் ரெண்டு பேரும் எடுக்கிற முடிவு எப்படி தீர்ப்பாகும், இது சரி வராது. இந்த தஹ்கீமுக்கு எதிராக ஒரு டீம் வெளியாகுது. ஒரு டீம் என்ன செய்யுது, வெளியாகுது. வெளியாகி அலி அவர்கள் என்ன செய்யலை, அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு தீர்ப்பு சொல்லவில்லை அப்படி என்று வெளியாகுது. இந்த கட்டத்தில் தான் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை இப்படி எடுத்து பேசினதாக அவர் முஸ்ஹஃபை எடுத்து, முஸ்ஹஃபே நீ பேசு அப்படி என்று அவங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு. முஸ்ஹஃப் பேசுமா, முஸ்ஹஃபை யாராவது நடைமுறைப்படுத்த வேணும், அதுக்கு தான் நாங்கள் இங்கே ஒரு பக்கம் அங்கே ஒரு பக்கம் நடுநிலையார் வச்சுக்கிறோம். ஆனால் அவங்க அப்படி சொல்லலை, வகி தான் தீர்ப்பு சொல்லணும், வகி தானாக வந்தால் பேசிக்க நிற்கும், ரெண்டு பேர் தான் பேசணும், யாராவது ரெண்டு பேர் தான் பேசணும். இப்படி வெளியாகினவங்க ஃபர்ஸ்ட், இவங்க ஃபர்ஸ்ட் ஒதுங்கின இடம், வெளியாகி போய் இந்த கருத்து வெளியாகி போய் ஒதுங்கிய இடம் ஹரூரா, கூஃபாவில் உள்ள ஒரு கிராமம். இன்றைக்கு ஈராக்கில் உள்ள ஒரு கிராமம், அதாவது இன்றைய ஈராக் விளங்கிட்டா ஹரூரா. இந்த ஹரூரா என்ற பகுதிக்கு ஒதுங்கிடுறாங்க. அங்கே அவர்களுக்கு ஒரு தௌலா உண்டாகுது, ஒரு ஆட்சி. இதுதான் அவங்க ஹவாரிஜ் என்று சொல்றதுக்கான காரணம். ஸோ பாருங்க, இப்போ ஹுரூஜ் என்றது ஒரு குணம், ஒரு பண்பு. இந்த பண்பு ஒரு டீமுக்கு உருவாகுது. எப்போ, அப்போ நல்ல முறையில் இப்போ சிந்தனை உருவாகிற நேரத்திலேயே அதை முடிச்சிடணும். இல்லைண்டா அது ஒரு கொள்கையாக மாறி, அது ஒரு டீமாக மாறி, அதுக்கு ஒரு ஆட்சியாக மாறினா அது இஸ்லாமிய சமுதாயத்தில் வாழ வச்சிடும், இஸ்லாமிய சமுதாயத்தில் வாழ வச்சிடும். இப்போ இவங்க ஹரூரா என்ற பகுதியில் ஒதுங்குறாங்க. இப்போ வரலாற்று ரீதியாக ஹவாரிஜுகளுடைய தோற்றம் என்பது அலி ரதியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் தான் ஃபர்ஸ்டாக வருது. இதுதான் இஸ்லாமிய அறிஞர்கள் ஹவாரிஜுகளுடைய தோற்றம் என்றால் ரசூலுல்லாஹி காலத்தை சொல்ல மாட்டாங்க, உஸ்மானோட காலத்தை சொல்ல மாட்டாங்க, யாருடைய காலம் சொல்லுவாங்க, அலி ரதியல்லாஹு அன்ஹுடைய காலத்தை தான் சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்க குழுவாக என்ன செய்கிறாங்க, உருவாங்க. ஹுரூஜ் என்றது ஒரு தாஹிரத், ஒரு பண்பு. இது அதுக்கு முன்னால் இருந்துச்சு, அதான் உஸ்மான்லாம் கொல்லப்பட்டதுக்கான காரணம். ஹவாரிஜுகள் இதில் உருவாகிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்று ரீதியாக இதை முன்னறிவிப்பும் செய்கிறாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு வரலாற்று ஒரு முன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது ஒரு தஹ்ருஜு தாயிஃபத்துன் ஹீன ஃபுர்கத்தின் மினல் முஸ்லிமீன், முஸ்லீம்கள் பிரிந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கூட்டம் வெளியாகும் என்றாங்க ரசூலுல்லாஹ். முஸ்லீம்கள் பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கூட்டம் வெளியாகும். அப்படி என்ன, முஆவியா ஒரு அணியாக இருக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு ஒரு அணியாக இருக்கிறாங்க, ஹவாரிஜ் என்ன செய்து வெளியாகினா தக்துலுஹும் அக்ரபு தாயிஃபத்தைனி இலல் ஹக், அவர்களை அழிப்பார்கள் இந்த பிரிஞ்ச ரெண்டு கூட்டத்திலையும் உண்மைக்கு நெருக்கமானவர்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹுவையும் யார் உண்மைக்கு நெருக்கமானவர்களோ அவர்கள் இந்த ஹவாரிஜ்கள் என்ன செய்வாங்க, முடிப்பாங்க. இதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்போ என்ன உண்மைக்கு நெருக்கமானவர்கள். காரணம் அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் ஹவாரிஜ் என்ன செஞ்சாங்க, முடித்தார்கள். இப்போ நான் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வந்து கண்டிருக்குது. இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது இந்த ஹவாரிஜ்களை அப்போ கொல்லுவாங்க, அழிக்கப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் முன்னறிவிச்சாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் இப்படி ஒரு பிரிவு வந்த உடனே அழிச்சாங்களான்னு கேட்டால் இல்லை. அவங்க அதாவது ஒரு கூட்டம் உருவாகி ஜமாத்துல் முஸ்லிமீன் தங்களுக்கு பேரை வச்சு அதான் சொல்லி காம சொல்லி அவங்களுடைய ஆட்சி போய்கிட்டு இருந்துச்சு. அதுதான் ஒன்றும் செய்யலை. ஆனால் அங்கே இப்போ யாரா முஸ்லீம்கள் போனால் குஃபார்கள் வராங்கன்னு வெட்டினாங்க. யாரை, சஹாபாக்களை வெட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, இஹ்வானுனா பகவ் அலைனா, எங்களுக்கு எதிராக எங்கள் சகோதரர்கள் கிளம்பிட்டாங்க, இதுக்கு பின்னால் நாங்கள் என்ன செய்யலாது, செய்ய முடியாது. அலி ரலியல்லாஹு அவங்க ஹவாரிஜிகளுக்கு எதிரான யுத்தம் தொடுக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தன் ஆட்சியில் செஞ்ச பிரதான யுத்தங்கள் 3, ஒன்று ஜமல், ஒன்று சிஃபின், ஒன்று ஹவாரிஜ். 3ம் முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள நடந்த யுத்தங்கள். 3ம் முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள நடந்த யுத்தங்கள். ஒன்று அக்கீதா பிரிவுக்கு எதிராக, இன்னொன்று ஆட்சி பிரிவுகளுக்கு எதிராக. இப்போ இந்த இடத்துல என்னன்னு சொன்னால், ஹரூரா என்றது ஹவாரிஜிகளோட இடம். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு இந்த கேள்வியை வச்சு நீங்கள் என்ன விளங்குறீங்கன்னு பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு பெண்மணி வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறேன், உம்முல் முஃமினீன், இந்த பெண்கள் வந்து ஹைது வந்தால் தொழுகையும் விடுறாங்க, நோன்பையும் விடுகிறார்கள். ஆனால் நோன்பை கலா செய்கிறாங்க, தொழுகை என்ன செய்கிறதில்லை, கலா செய்கிறது இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கேள்வி. அலி ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? முதல் கேள்வி, ஹரூரியத்தின் அந்த், ஹரூரிய அந்த், நீங்கள் ஹரூரா பிரதேசத்துலேருந்து வாரீங்களான்னு கேட்டாங்க. ஹரூராலேருந்து வாரீங்களான்னு கேட்டேன். அப்படின்னா என்ன இந்த கேள்வி உங்களுக்கு இப்போ இந்த வரலாற்றோட இந்த ஹதீஸை படித்தா உங்களுக்கு என்ன விளங்கும்? ஹவாரிஜிகள் ஒதுங்கி தங்களுக்கு ஆட்சி உண்டாக்கி கொண்ட இடம். நீங்கள் ஹரூரியாலேருந்து ஹரூரியாவா நீங்கன்னு கேட்குறாங்க. அப்படின்னா இந்த கேள்வியை பார்த்தா கடும் போக்கு விளங்குது. இந்த கேள்வியில் என்ன விளங்குது? ஒரு கடும் போக்கு விளங்குது. என்ன, நோன்பை கதா செய்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னது, தொழுகையும் கதா செய்யணும் அப்படின்ற ஒரு போக்கு அதில் என்ன செய்யுது, விளங்குது. அதனால் அவங்க கேட்டாங்க, நீங்கள் ஹரூராவான்னு கேட்டாங்க. ஏனென்றால் அவர்கள்ட்ட ஹவாரிஜிகள்ட்ட கொள்கை என்னண்டா, தொழுகையும் கலா செய்யணும், நோன்பையும் கலா செய்யணும், தொழுகையும் கலா செய்யணும், நோன்பையும் கதா செய்ய வேண்டும். இது அவங்களுடைய கடும்போக்கு. அப்போ கடும்போக்கு அவர்கள்ட்ட இருக்கும். மார்க்கத்தில் ஒரு அவங்க கடும்போக்கு எதில் இருப்பாங்க, வணக்க வழிபாடு அதெல்லாம் கடும்போக்கு இருப்பாங்க. முஸ்லீம்களுடைய ரத்தத்தில் ஆக சின்ன விஷயத்தையும் கொலை செஞ்சிருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஒரு சிஃபத்தில் சொல்கிறாங்க. இன்ஷாஅல்லாஹ் அந்த இடத்துக்கு வருகிறேன், வரலாறு முடிச்சு. அடுத்த ஹிஸ்ட்ரியை பாருங்கள். இப்போ யுத்தம் நடந்து முடிஞ்ச பின்னால் வரலாற்றில் சொல்லப்படுகின்ற செய்தி என்னென்னா, 10 பேரை தவிர மற்ற எல்லாரையும் அலி ரலியல்லாஹு யுத்தத்தில் முடித்தாங்க. 10 இல்லை, அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 அல்லது 7 பேரை தவிர மற்ற எல்லோரையும் என்ன செஞ்சாங்க, முடித்தாங்க. அதாவது அக்கல்ல இல்லை, 10க்கு குறைவானவர்கள், 10க்கு குறைவானவர்களை என்ன செய்தார்கள், அலி ரலியல்லாஹு யுத்தத்தில் முடிச்சிட்டாங்க. அப்படின்னா பெரிய அப்படின்னா ஒரு லட்சக்கணக்கில் கொண்டாங்கன்னு அர்த்தம் அல்ல. ஒரு 1000 பேர் 500 பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. அந்த யுத்தத்தில் 10க்கு குறைவானவர்களை தவிர முடிச்சு. இந்த 10க்கு குறைவானவர்களில் கிடைச்ச இடத்துக்கு ஓடிட்டாங்க. ஒரு குரூப் கர்மானுக்கு போயிருது, ஈரானுக்கு கிழக்கு பகுதியில் உள்ள பிரதேசம், ஆப்கானிஸ்தானுக்கு பக்கத்தில். இன்னொரு குரூப் ஆப்கானிஸ்தானுக்கு போயிருது, சிஜிஸ்தான். இன்னொரு குரூப் வந்து ஓமானுக்கு போயிருது, ஒமான் இருக்குதே அங்கே போயிடுது. இப்படி அங்கெல்லாம் போயிடுறாங்க. மொரோக்கோக்கு ஒரு குரூப் இப்படி பிரிஞ்சு ஒரு 2-3 பேர் போயிடுறாங்க. அதோட ஹவாரிஜிகளோட என்னது சப்ஜெக்ட் முடியுது வரலாற்று ரீதியாக. ஆனால் இந்த சிந்தனை, ஹுரூஜ் சிந்தனை, இது வெளிப்பட்டு கண்டே தான் இருக்கும். இது என்ன செய்யும், வெளிப்பட்டு கண்டே தான் இருந்தது. அப்படி வெளிப்பட்ட அமைப்பில் வரலாற்றில் ஒரு 50க்கு பின்னால், அலி ரலியல்லாஹு மௌத்துக்கு பின்னால் 50-60 முஆவியா ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு இபாத் என்றவர் இந்த ஹுரூஜ் சிந்தனையோட மறுபடி உருவாகிறார். ஹுரூஜ் சிந்தனையோட உருவாகிறார். அவருடைய அந்த சிந்தனையை தழுவி ஓமானில் இது பரவுது. எங்கே, ஓமானில்.
இன்றை வரைக்கும் ஓமானில் நடப்பது ஹவாரிஜிகளுடைய ஆட்சி. இன்றை வரைக்கும் ஓமானில் நடந்துட்டு ஹவாரிஜிகளுடைய ஆட்சி தான் இன்றை வரைக்கும் நடந்துகின்றது. ஹவாரிஜிகளில் இந்த அப்துல்லாஹ் இப்னு இபாத் இந்த சிந்தனையை விதைச்சு உருவாகினவர்கள் என்பதனால அவங்களுக்கு பேர் இபாதியா. அவங்களுக்கு பேர் என்ன? இபாதியா. இன்றைக்கும் நீங்கள் ஓமானுக்கு போனீங்கன்னு சொன்னால் அப்துல்லாஹ் இப்னு இபாதுடைய அந்த சிந்தனை போக்கு தான் டோட்டலாக இருக்கும். அப்போ அவர்கள் அங்கே சுன்னத்து வல் ஜமாத்து பள்ளின்னு தனியாக காட்டினோம்னு சொன்னால் அது அந்த பள்ளி தான். எது? நம்ம நாட்டில் உள்ள சுன்னத்து வல் ஜமாத்து பள்ளி மட்டும்தான் அங்கே இருக்கும். மற்ற சலஃபிகளுடைய பள்ளிகள்ன்றது மிச்சம் கஷ்டம் அங்கே. ஆனால் அப்துல்லாஹ் இப்னு இபாத் வந்து இந்த கொள்கையை உருவாக்குறாரு, ஹுரூஜ் சிந்தனை மறுபடியும் உருவாக்குறாரு தானே. அந்த நேரத்தில் அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு தசாமுகம் இருந்துச்சு. என்னடா, ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி கிளம்பக்கூடாது, ஆட்சியாளருக்கு எதிராக ஆயுதம் தூக்கி கிளம்பக்கூடாது. ஆனால் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன? கிளம்புறதுக்குரிய ஆக்களை உருவாக்கிட்டு இருப்பாங்க. அது எப்படி? அவன் சரி வர மாட்டான், அவனை கொல்லணும், இவன் வந்து ஆக மோசமானவன், அது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒருத்தனை செஞ்சுட்டே இருந்தால் என்ன நடக்கும்? சிந்தனை போக்கு என்ன செஞ்சிடும்? உருவாகிடும். இப்போ இபாதியாக்கள் வந்து இங்கே தான் வேறுபடுறாங்க. மற்ற ஹவாரிஜிகளுடைய சிந்தனையிலிருந்து எதில் வேறுபடுறாங்கன்னா, முஸ்லீம்களை என்ன செய்வதில்லை, அதாவது முஸ்லீம்களாக பார்ப்பாங்க. மற்ற முஸ்லீம்களை திருமணம் முடிக்கலாம், மற்ற முஸ்லீம்களோட வாழலாம், மற்ற முஸ்லீம்களோட ஒன்றிணைத்திருக்கலாம், பொருளாதார வச்சுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஆட்சியாளர் சின்ன தவறு விட்டாலும் விமர்சித்து அந்த ஆளை நாசமாக்கிறது. ஆனால் ஆயுதம் தூக்குறது இல்லை. என்ன அப்படி செஞ்சுட்டே இருந்தால் என்ன நடக்கும்? இதான் நடக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஆயுதம் தூக்குற வேலை ஏன் வந்துச்சு? அவர் சரி வர மாட்டார், குடும்பத்தில் உள்ளவர்களை தான் போடுறாரு, அவர் வந்து நேர்மை இல்லை, அது இல்லை, இப்படி சொல்லி 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 அந்த கருத்து பரவி அடுத்து என்ன நடந்தது? உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள கொலை செய்யறதுக்கு வந்துச்சு. இது அப்துல்லாஹ் இப்னு இபாத். அதாவது இபாதியாக்கள் கடுமையாக மறுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நாங்கள் ஹவாரிஜிகள் அல்ல, நாங்கள் ஹவாரிஜிகள் அல்லன்னு அவங்க என்ன செய்வாங்க? அழுத்தம் திருத்தமாக சொல்லுவாங்க. யார்? அப்துல்லாஹ் இப்னு இபாத். இன்னும் சொல்ல போனால் இது ஓமானில் ஹவாரிஜி சிந்தனையில் இபாதியாக்கள் போய் இடம் பிடிக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் ஒன்று இருக்குது. ஓமானியர்களுடைய இயல்பு. ரசூலுல்லாஹ் ஒருத்தர் வாராரு, ஒரு கிராமத்துக்கு போய் பிரச்சாரம் செஞ்சு அவளை அடிச்சுட்டாங்க. அடித்து வேதனையோடு ரசூலுல்லாஹ்கிட்ட வராங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ் அத்தைத்த அஹ்ல உம்மான் மா தரபூக்க வமா சப்பூக். நீங்கள் ஓமான் வாசிகள்கிட்ட போயிருந்தால் உங்களுக்கு அடிச்சிருக்கவும் மாட்டாங்க, உங்களுக்கு ஏசிரிக்கவும் மாட்டாங்கட்டாங்க. சஹீஹ் முஸ்லீமில் வர செய்தி. ஓமான் வாசிகள்கிட்ட போயிருந்தால் உங்களுக்கு அடிச்சிருக்கவும் மாட்டாங்க, உங்களுக்கு ஏசி இருக்கவும் மாட்டாங்க. இந்த இயல்புள்ள மக்களாக அவங்க இருந்ததுனால ஹவாரிஜ் கொள்கையில் எது போய் சேருது? அப்துல்லாஹ் இப்னு இபாதுடைய கொள்கை தான் போய் சேருது. அடிதடி இல்லாத அந்த வழிகட்ட கொள்கை போய் என்ன சேர்க்கிறது. அதுக்கு என்ன கொள்கை சரின்னு அர்த்தம் இல்லை. அவங்க உள்ளால வந்து சுன்னிகள் வளராமல், சலஃபிகள் வளராமல் எல்லா வேலையும் என்ன செய்வாங்க? கச்சிதமாக செய்வாங்க. ஆனால் உங்களுக்கு எதிரான போக்கில் வந்து மிச்சம் பெரிய தாராளத்தன்மை என்ன செய்வார்கள்? அவர்கள் காட்டுவார்கள். இது புரிஞ்சுதா? இப்படி ஒவ்வொரு பிரிவுகள் என்ன செய்தார்கள்? ஆங்காங்க இந்த ஹுரூஜ் சிந்தனையோட கிளம்பினாங்க. நாஃபி இப்னுல் அஸ்ரக், இது ஒரு ஆக கடும்போக்கான ஒரு குரூப். நஜ்தாத் என்று சொல்லி ஒரு பிரிவுகள். இப்படி ஒன்று புரிஞ்சுக்கங்க, இஸ்லாமிய சமுதாயத்தில் 73 பிரிவு உருவாமல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்கள் வரலாற்றை படித்தா ஒரு விஷயம் விளங்கும். ஒவ்வொரு கூட்டமும் 73 பிரிஞ்சிக்கும். விளங்கிட்டா? ஒவ்வொரு கூட்டமும் 73 பிரிஞ்சிருக்கும். நம்ம ஆரம்ப காலத்தில் அக்கீதாவை படிக்கிற நேரத்தில் பேர்களை கஷ்டப்பட்டு பாடமாக்கிட்டு வருவோம். திடீர்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குரூப் வந்து 40 பிரிஞ்சுது அப்படின்வாங்க. அதோடு நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்ன? இது வந்து நம்ம செய்தியாக எழுதி வச்சுக்கணும். குரூப்பு மட்டும் ஒரு 1000 பேர் நீங்கள் பாடமாக்க வேண்டி வரும். அப்படி போனோம்டா. விளங்கிட்டா? அதனால் அது வரலாறு. பிரதான பிரிவை தெரிஞ்சுக்கொள்ளணும். அந்த பிரதான பிரிவில் மிகவும் செல்வாக்கு செலுத்திய ஒரு பிரிவை இபாதியா, அசாரிகா அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம்? தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இவங்க எல்லாம் மொத்தமாக உடன் பாருங்கள். நான் ஒரு வரலாற்றுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு போகிறேன். இதில் என்னன்னு சொன்னால், மொரோக்கோலையும் இன்றைக்கும் அவர்களுடைய செல்வாக்கு இருக்குது. மொரோக்கோலையும் இன்றைக்கும் அவருடைய செல்வாக்கு இருக்குது. தன்சானியா, வழங்கிட்டா, அதுலேயும் இந்த ஹவாரிஜிகளுடைய செல்வாக்கு இருக்குது. ரைட். இப்போ என்ன அப்படி என்று சொன்னால், இவங்களுக்கு வரலாற்றில் வழங்கப்பட்ட பெயர்கள் ஹரூரியா, பொது பெயர்கள். ஹரூரியா, ஷுராத், மாரிகா, முஹக்கிமா, இப்படியான பெயர்கள் வழங்கப்பட்டுச்சு. ஷுரா, மாரிகா, முஹக்கிமா போன்ற பெயர்கள் இவர்களுக்கு வழங்கப்பட்டது. சரி, 40 ஆயிட்டா. அடுத்ததாக ஹவாரிஜிகள் பிரதானமாக பெரிய 20 பிரிவுகள் இருக்குது. பெரிய 20 பிரிவுகள் ஹவாரிஜிகள் இருக்குது. நோட்டா மட்டும் வச்சுக்கோங்க. பெரிய 20 பிரிவுகள். அதில் ஒன்று இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இபாதியான்றது ஒரு பிரிவு. ரைட். அடுத்ததாக ஹவாரிஜிகளுடைய பொது கொள்கை.
ஹவாரிஜிகளுடைய பொது கொள்கை என்னன்னு சொன்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் காஃபிர்கள். இபாதியாக்களாக இருந்தாலும் சரி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு காஃபிர்கள். உமரும் அபூபக்கர் பற்றியும் அப்படி இல்லை, ரலியல்லாஹு அன்ஹும் அவங்க. இவங்க என்னது காஃபிர்கள். யாரு? இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு காஃபிர்கள். அதுக்கான காரணம் இப்போ உங்களுக்கு தெரியும், விளங்கிட்டா? அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும். ஆட்சியை சரியாக செய்யலை, அதான் காரணம். இவங்க எல்லாம் ஆட்சியோடு சம்மந்தப்பட்டிருக்கும். குரூஜ் என்றது என்னது? ஆட்சியோடு சம்பந்தப்பட்டது. அடுத்தது ஜமல் யுத்தத்தில் கலந்து கொண்ட எல்லோரும் காஃபிர்கள். அதுபோல் ஹக்கமைன், நான் சொல்றேன் என்ன, இந்த பகுதியில் ஒரு பிரிவினரும் இந்த பகுதியில் ஒரு சிலரும் நடுவில் இருந்து தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்கன்னு சொன்னனே, அதில் கலந்து கொண்ட எல்லோரும் காஃபிர்கள். யாரு அதில் கலந்து கொள்ளாம அது சரிதான் என்று சொல்றாங்களோ அவங்க எல்லாரும் காஃபிர்கள். எவ்வளோ லேசாக வச்சுக்கிறான் பாருங்க, சரியா? அடுத்தது அவங்க எல்லாரும் உடன்படுற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஆட்சியாளர் அநியாயக்காரனான ஆட்சியாளருக்கு எதிராக ஆயுதம் தூங்கி என்ன செய்யலாம்? போகலாம். ஆயுதம் தூக்கி என்ன செய்யலாம்? போகலாம். அடுத்தது பாதியாக்கள் போக மாட்டாங்க, ஆனால் போகலாம் இடத்துல அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? முரண்பட மாட்டாங்க. அடுத்தது என்னன்னு சொன்னால், பெரும்பாவம் செய்த எல்லோரும் காஃபிர்கள். பெரும்பாவம் செய்த எல்லோரும் காஃபிர்கள். இதில் நஜிதாத் என்று சொல்ற ஒரு பிரிவினரை தவிர, நஜிதாத் என்று சொல்ற ஒரு பிரிவினரை தவிர மற்றவங்க எல்லாம் இதில் உடன்படுவாங்க. பெரும்பாவம் செய்கிற எல்லோரும் காஃபிர்கள். ஆனால் இந்த இபாதியாக்கள் என்ன செஞ்சாங்கண்டா, பெரும்பாவம் செய்கின்றவர்கள் உலகத்தில் முஸ்லிம்களாகவே நடத்தப்பட வேண்டும், அவங்களுடைய வெளிப்படையாகவே நடைமுறை, அவங்கள திருமணம் முடிக்கலாம், எல்லா முறையிலும் இருக்கலாம். மறுமையில் அவர்கள் காஃபிர்கள். மறுமையில் அவர்கள் காஃபிர்கள். பாருங்க, இப்போ சில பொது கொள்கைகள் என்ன செய்கிறாங்க? அவர்கள் உடன்படுகிறார்கள். இதுதான் ஹவாரிஜிகளை பற்றி இன்றைக்கு இந்த நேரத்தில் சுருக்கமான வரலாற்று தொடர். இதெல்லாம் வரலாற்று செய்திகள். வரலாற்று செய்திகள் ஊடாக பொது அவங்கள்ட்ட இப்போ நான் சொல்லிக்கிறது என்னென்னா, அவங்கள்ட்ட ஹவாரிஜிகள் கொள்கை, அவர்களுடைய தோற்றம், கொள்கையும் அவங்க பிரிவாக தோன்றிய தோற்றமும். இரண்டாவது அவர்களுடைய பிரதான பிரிவுகள், அவர்கள்ட்ட உள்ள கொள்கை ஒற்றுமையும் வேற்றுமைகளும். இன்றைக்கு அவர்கள் எங்கெங்கெல்லாம் வியாபிச்சிருக்கிறாங்க. இவ்வளோதான் நான் உங்களுக்கு இப்போ சொன்ன சுருக்கமான விஷயங்கள். அடுத்த தொடரில் இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அவர்களை பற்றி சொன்ன பொதுவான செய்திகளும், அவர்கள் இன்றைக்கு நாங்கள் ஹுரூஜ இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிரான இந்த வெளியேற்றம் என்பதை எப்படி நம்ம வரைவிலக்கணப்படுத்தலாம், நம்ம எப்படி அதை அடையாளம் காணலாம், எதை தவிர்க்கணும், எதை செய்யலாம் என்ற அந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடரிலே பார்ப்போம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.